அன்பார்ந்தவர்களே, உலகிலேயே மிகச்சிறந்த கதை இந்த ஊதாரி மைந்தன் கதைதான். இளைய மகன் சொத்தை பிரித்து தாருங்கள் என்று கேட்கிறான். தந்தை கனத்த மனதோடு அதை பிரித்து தருகிறார். தரும்போது அவர் இளையவனுக்கு மட்டும் கொடுக்கவில்லை, சொத்தை இருவருக்குமாக பகிர்ந்து அளிக்கிறார். மூத்த மகன் அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. இளைய மகனை விட அதிகம் சொத்துக்களை பெற்றவன் மூத்த மகன்தான். சொத்தை சரிபாதியாக தந்தை பிரித்திருப்பார் என நாம் நினைக்கிறோம். ஆனால் அன்றைய யூத வழக்கம் அதுவல்ல. சொத்தை 3ஆக பிரிக்க வேண்டும். 2 பாகங்களை மூத்தவனுக்கு கொடுக்க வேண்டும். 1 பாகத்தை தான் இளையவனுக்கு கொடுக்க வேண்டும். அதில் மூத்த மகன்தான் லாபம் அடைகிறான். அதனால் தான் தம்பி திரும்பி வரும்போது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனுக்குள் சுயநலம் தலைவிரித்து ஆடுகிறது. ஒரு பாவி பாவியாகவே இருக்க வேண்டும் என்று இறைவன் ஒருபோதும் நினைப்பதில்லை. அவன் எப்பொழுது திரும்பி வருகிறானோ அப்பொழுது அவனுக்குரிய பங்கு அதிகமாக கிடைக்கும். நன்றி.